இந்த மகரம் ராசிக்கு 2026 ஜூன் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்க ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு தெளிவு இருந்தாவே நிறைய தப்பு பண்ண மாட்டோம். தப்பு பண்ணல, ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு ஃபோக்கஸ் ஒரு விஷயத்து மேல இருக்குன்னா அதுல சக்சஸும் ஏற்படும். அதற்கு காரணம் என்னன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றது ஒரு நன்மை தீமை கலந்த பலன் தான். நம்ம இந்த குரு பெயர்ச்சி பலன்கள்ல சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த உச்சம் பெறக்கூடிய குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு குரு பார்வை, அதாவது குரு பலம் வந்ததுன்னு அர்த்தம். அந்த வகையில நீங்க எதையும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க, தளராத முயற்சியோட இருப்பீங்க, உடல்நலம் ஆரோக்கியம் பெறும், நோய் நீங்கும், அலைச்சல்கள், பயணங்கள், வேலை விஷயத்துல சில நெருக்கடிகள், வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா அல்லது வேலையில மாறிடுமான்ற ஒரு பயம்லாம் இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு இந்த ஜூன் மாசத்தை பொறுத்தவரையிலும் தெரிய போகுது. பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்தின் தொழில்காரகன் சனி புதனோட நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த மகரம் ராசிக்கு தொழில் ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். உங்களுக்கு பண பிரச்சனை, முக்கியமா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். கடனுடைய அழுத்தம், ஆனா கடந்த காலத்தோட கம்பேர் பண்ணும்போது பெரிதாக இல்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பணம் கூடுதலாக சம்பாதிக்கணும், அப்பதான் வாழ்க்கை மாறும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய பாதையில் உங்கள் பயணம் இனிமேல் செல்ல போகுது. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ குரு உச்சம் பெற்று விரையாதிபதியாகவும் வராரு. இந்த மகர ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வராரு. 9ஆம் பார்வையாக 3ஆம் பாவகத்தை பார்க்கிறாரு. சோ இந்த குருவோட பார்வை இங்க இருக்கக்கூடிய சனிக்கு வருது. ராசியாதிபதியாக வரக்கூடிய சனிக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியம் பெறும், நோய் நீங்கும். அதே போல தொழில் ரீதியாக ஒரு புதிய திட்டங்களை போடுவீங்க, புதிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும், வேலையில எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும், நிதி நிலைமை சீராகும், அல்லது ஊதிய உயர்வின் மூலம் கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க, கடனுடைய அழுத்தம் பெரிதாக இருக்காது. மாதத்தோட இறுதியில உங்களுக்கு கடனை ரீபேமெண்ட் பண்றது போன்றவை ஏற்படும். புதிய கடன் வாங்கி கூட சில பேர் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட இறுதியில ஏற்படும். ஏன்னா சூரியன் 6ஆம் பாவகத்துல உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் இருக்கும். முதல் 15 நாள் சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கோபம், டென்ஷன், வாக்குவாதங்கள் போன்றவையும் ஏற்படும். குறிப்பா குடும்ப வாழ்க்கையில சில உறவுகளுடன் அல்லது காதல்ல இருக்கிறவங்களுக்கு காதலில் மனக்கசப்புகள் கூட சில பேருக்கு ஏற்படும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதே போல தந்தையின் உறவு நிலையில கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். தந்தையின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்துள்ள முதல் 15 நாள். ஆனா வேலை விஷயமா ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பா வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாசத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, வேலை இல்லாதவர்கள் சொல்றேன். அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் முதல் பகுதியில அட்டன் பண்ற இன்டர்வியூ பிற்பகுதியில உங்களுக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த ஜாபுக்கான நல்ல செய்தி வரும். அரசு பணிக்காக தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக்க அதுவுமே இந்த மாதத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வரும். நம்ம படிக்கிற கோர்ஸ் ஏனோ தானோன்னு படிச்சுட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு ஃபோக்கஸ்டா படிப்பீங்க. அதனால தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். காம்படிஷன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட கடந்த காலத்துல ஒரு டைவர்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். படிக்க முடியாத சூழ்நிலை, படிச்சாலையும் நினைவில் இல்லை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் மாறும். படிக்கிறதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் வரும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட வேலையில ஒரு லெத்தாஜிக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது உங்களுடைய செயல்பாடுகள்ல சில நம்பிக்கை இல்லாம செய்யலாமா வேணாமான்னு இரட்டை மனதோடு செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனாலேயே சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். ஆனா கடந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு போன மாச பலன்களோட சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கு. இந்த மாதத்திலையுமே இன்னமும் கிடைக்காதவர்களுக்கு, இன்னமும் வேலை மாற்றம் அடையாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலையுமே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். அதே போல இந்த மாதத்துல உங்களுக்கு பொதுவாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு ரிஸ்க் இல்லை, கௌரவம் இருக்கும், மேலதிகாரிகளுடைய பாராட்டு இருக்கும், பொறுப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். நிறைய பொறுப்பு சுமப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதனால உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பாஸால பாராட்டுவீங்க. சக பணியாளர்களுடைய டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் தொல்லைகள் கொஞ்சம் இருந்தா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து பெரிதா இல்லை. அந்த சக பணியாளர்கிட்ட முதல் பகுதியில முதல் 15 நாள் கோபத்தை காட்டாம நாசுக்கா வேலை வாங்கணும். அது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய கோஆபரேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் நாசுக்கா பேசி
அதாவது வேலை செய்யும் சொல்லாம ஆர்டரா சொல்லாம அன்பா பேசி வேலை வாங்குறது புத்திசாலித்தனம். ஊர் விட்டு வெளியில போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், வெளியூர் வெளி மாநிலம் அங்கங்க போயிட்டு வர மாதிரியாக சில பேருக்கு ஏற்படும். வருமானம் வரும், வருமான தடைகள் நீங்கும். அதன் மூலம் கடனை வெற்றிகரமா மாதத்தோட பிற்பகுதியில கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு 7ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட காலமாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்க திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு. காதலிச்சுட்டு இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னாக்க ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வந்துடும். அது வரையிலும் சுக்கிரன் புதன் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கும். அப்போ ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரனும் வர்றதுனால உங்களுக்கு காதல் கூட சக்சஸ் ஆகி அல்லது பெற்றோர்களுடைய சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது காதலிக்கக்கூடியவர்கள் உங்க காதல் சக்சஸ் ஆகணும்னு உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாக சில பேருக்கு காதல் திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் துணை இல்லாமல் வாழக்கூடியவர்கள், ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில பிரிந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிற, நான் ஒரு தனிமையா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு எதிர்பாலினுடைய நட்பு அல்லது உறவு ஏற்படும். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்துல உங்க சர்க்கிள்லயே அந்த எதிர்பாலினர் உறவு என்பது ஏற்படும். ஸோ அந்த உறவு உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கும். எதிர்காலத்துல அது வாழ்க்கை துணைவராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. புதன் 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று ஜூன் 23ஆம் தேதி வரல இருக்கு. அது பாசிட்டிவ் தான். ஏன்னா 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 6ஆம் பாவகத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது அதாவது குறிப்பா கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும். இஎம்ஐ போட்டு சில பேர் வாகனம் வாங்குறது அல்லது வீட்டு கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வீட்டு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பழைய கடனை புதிய கடன் வாங்கி சில பேர் அடைப்பீங்க, அதற்கான வாய்ப்பும் உண்டு. புதனோட சேர்ந்து ஜூன் 8ஆம் தேதி வரல இருக்கு. அப்போ இந்த சுக்கிரன் 8ஆம் தேதி வரல 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த எதிர்பாலினர் குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில சில சிக்கல்கள் இருக்கும். மாதத்தோட தொடக்கத்துல சூரியனும் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ராகு ராசிக்கு 2ல 8ஆம் இடத்துல கேது. இதுவுமே கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் செய்யாம இருக்கணும். வாழ்க்கை துணைவர்கிட்ட அல்லது குடும்ப உறவுகள் கிட்ட வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். ஈவன் நட்பு அல்லது காதல்ல இருக்கீங்கன்னா கூட அந்த நட்போ அல்லது காதலோ உங்களுடைய முன் கோபத்தால அல்லது சடனா பேசிடுறதுனால வெளிப்படையா பேசிடுறதுனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். தந்தையுடன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும். ஸோ அதனால வார்த்தைகள்ல முதல் 15 நாள் கண்டிப்பா கவனமாக தான் இருந்தாகணும். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. மௌனமே சிறந்த ஆயுதம். அதே சமயத்துல மாதத்தோட பிற்பகுதியில் இந்த நிலைமை மாறும். வழக்குகள் இருக்கீங்க, ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் இருக்கு அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு அல்லது ஒரு எதிரி தொல்லை தாங்க முடியல ஒர்க் பண்ற இடத்துல அல்லது அந்த அயலார்களுடைய எதிர்ப்புகள் இருக்குன்னாக மாதத்தோட பிற்பகுதியில அவங்கள வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, வெற்றிகரமாக அவங்கள ஜெயிப்பீங்க, சத்ரு ஜெயம் ஏற்படும். ஸோ வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட இறுதியிலிருந்து இருக்கு. சொத்து சம்பந்தமான பஞ்சாயத்து பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் இந்த மாதத்தோட இறுதியில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த 23ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சகோதர வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. செவ்வாய் 11ஆம் அதிபதியாகவும் வராரு. செவ்வாய் ஆட்சி பெறுறது பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க நிலம் பூமி சம்பந்தமான ஆதாயங்கள் ஏற்படும். விற்க முடியாத சொத்து விற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 11ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால மற்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுட்டு அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல போட்டுட்டு வீடு வாங்குற சொத்து வாங்குறன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றீங்க. ஆனா திருப்பி அது வேண்டாம் அப்படின்னு நீங்க ரிவோக் பண்ண நினைக்கும் போது அவங்க திருப்பி கொடுக்காம உங்களை இழுக்கடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து கூட பணம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல நீங்க வழக்குக்கு போறீங்க, ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த காலகட்டத்துல இந்த வீடு வாகன சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும். அதே போல 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது சில பேர் நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு, வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது திட்டங்கள் போடுவீங்க, வீடு கட்டலாம், இந்த வருஷத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்காவது இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் சில பேர் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாவே உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். சில பேர் புதிய தொழிலை கையில் எடுப்பீங்க, புதிய முயற்சிகளை செய்வீங்க, வேலையில கூட ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல போய் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அடிஷ்னலா வேற ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நஷ்டப்பட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு புதிய தொழிலை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ மொத்தத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் சொந்த தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்க பர்மனன்ட் இல்லாம டெம்பரவரியா இருக்கக்கூடியவர்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள், பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம். 5ஆம் இடம் சூரியன் 8 குடி ஒண்ணும் போது பிள்ளைகளால உங்களுக்கு சுப செலவுகள் தான் நிறைய ஏற்படும். அதாவது ஃபீஸ் கட்டுறது,
பிள்ளைகளுக்கு சுபகாரியத்துக்காக செலவு பண்றது இந்த மாதிரி வரும். சில பேருக்கு மட்டும்தான் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்ப்பாளினர் மேல் ஒரு நாட்டம் வரும் தேவையில்லாம. அது பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த எதிர்ப்பாளினுடைய நாட்டம்ன்றது உங்களுக்கு ஒரு நேம் ஷேக்கை உருவாக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே துணையை இழந்திருக்கீங்க அல்லது இளைய தலைமுறையா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உறவு ஏற்படும். அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னும் போது சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளின் மேல் ஒரு நாட்டம் வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா நேம் ஷேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வாக்குவாதங்கள் பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அதே பிரிந்து இருக்கிறவங்க கலஸ்திர தோஷமோ தாரதோஷமோ இல்லைனாக அவங்க மீண்டும் சேரத்துக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துதான் அது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க குரு பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் பாவகத்தையும் பாக்குது. அதனால பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இளையதாரம் அமையிறது, சில பேருக்கு பொருளாதார வசதி மேம்பாடு அடையிறது, அதே போல செய்யக்கூடிய தொழில லாபங்கள் வர்றது, பயணங்கள் ஏற்படுறது, எல்லாமே ஒரு நன்மையான விஷயங்கள் தான். ஸோ அப்போ புதிய பாதையில் பயணம் உங்க வாழ்க்கை. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இங்க உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வாழ்க்கை துணையருடன் கருத்து வேறுபாடு, ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல மறுமணத்திற்கான வாய்ப்போ அல்லது வழக்கு போன்றவற்றிற்கு சென்று அதற்கான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மொத்தத்துல 7ஆம் இடத்துல குரு வர்றதுனால உத்திராட நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை நீங்கும். இந்த பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதிய கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய நிலைமையும் இருக்கு. சில பேருக்கு வீடு கடன், சில பேருக்கு வீட்டு கடன் அல்லது வாகன கடன் வாங்கி புதிய வீடு வாங்குறதோ அல்லது வாகனம் வாங்குறதோ ஏற்படும். சில பேருக்கு நார்மலா ஒரு வாடகை வீடை கூட மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒவ்வொரு ஊரா போற மாதிரி கூட இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மரியாதை இருக்கும். உங்களுடைய தொழில் இந்த நேரத்துல ஃபேவரபிளா இருக்கும். தொழில் ரீதியா பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே இருப்பீங்க. ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ உத்திராட நட்சத்திரத்துக்கு சிறப்பாகவே இருக்கு. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும், செலவுகள் இருக்கும் இல்லைன்னா. அதே போல திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு இல்லை, பயணங்கள் பலன் தரும், அலைச்சல்கள் இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும், உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் நீங்கும், ஒரு கான்சன்ட்ரேஷன் ஏற்படும், ஒரு போக்கஸ்டா வேலை பார்ப்பீங்க. அதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கூட கிடைக்கும். சில பேருக்குலாம் சொந்த வீடு வாங்குறது அல்லது நிலம் வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அல்லது ஆல்ரெடி வாங்கின நிலத்துல வீடு கட்டுறதுக்கான திட்டங்களை போடுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். எதிர்கால வாழ்க்கை துணைவரை சில பேர் சந்திப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலை முதல் பகுதியில கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா பெட்டராகவே இருக்கும். பிற்பகுதியில அந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல எதிர்ப்பாளினர் மேல் நாட்டம் வரும். சில பேருக்கெல்லாம் அந்த எதிர்ப்பாளினுடைய நாட்டத்தால கல்யாணம் ஆனவங்க ஆல்ரெடி குடும்பம் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். அதனால அதுல விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு நீங்கும், பெரிய பாதிப்புகள் நீங்கும், உங்களுடைய தனிமை மாறும், பிள்ளைகளால செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குடும்ப வாழ்க்கையை பிரிந்து தனித்திருப்பவர்களுக்கு மறுமணம் போன்றவையோ அல்லது ஒரு நல்ல நண்பர் அல்லது எதிர்கால வாழ்க்கை துணையோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதன் மூலம் சில பேருக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை இருக்கும். வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ற சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படும். புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கிடைக்கும். மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமையில நீங்க போயிட்டு வரலாம். துளசி மாலை அணிந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், கடன் பிரச்சனை குறையும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.